யாரும் சொல்லலாம். எத்தனை நாட்கள் தான் இப்படி இந்த குஃபார் இடத்துல அடி வாங்குவது, மிதி வாங்குவது, அவமானப்படுவது, வார்த்தைகளை கேட்பது, இதற்கு ஒரு முடிவு கிடையாதா? இதற்கு ஒரு தீர்வு கிடையாதா? நம்முடைய தீன் வளர்ச்சி அடைய வேண்டாமா? நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக மாற வேண்டாமா? இப்படியே பயந்து பயந்து எத்தனை நாட்களுக்கு தான் நாம் ஒழுங்கி அடங்கி வாழ வேண்டும் என்று அதில் அப்பாவுக்காக பெருமாள் முறையிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்பாவே இஸ்மிர், நீ பொறுமையாக இரு, சபரன் ஜமீல், அழகிய பொறுமையை மேற்கொள். ஒரு நாள் அல்லாஹ் தீர்வு தருவான், ஒரு நாள் அல்லாஹ் முடிவு கட்டுவான். நாம் விளங்க வேண்டிய செய்தி அதில் அவர்கள் பெருமானார் வாழ்ந்த காலத்தில் குஃபார்கள் நெருக்கிய பொழுது, குஃபார்கள் கடுமையாக நெருக்கடி தந்த பொழுது இது திடீர் சொல்லியாக விட்டு போகல. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, நெருக்கடி எப்படி நாம் தப்பிப்பது, இதற்கான முடிவு என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன, யாரிடத்தில் போனால் நியாயம் கிடைக்கும் என்று அதில் அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை நினைத்தார்கள். இப்படியே அடி வாங்கி, மிதி வாங்கி, உதவ வாங்கி, அவமானப்பட்டு அப்படியே மடிந்து போவதா என்று இமாம் கப்பார் அவர்கள் ஒருவரும் நினைக்கிறார். அது மீள்வதற்கான முயற்சியை கைவிட்டார். ரசூல் நேரடியாக போயிட்டாங்க, ஒரு தீர்வு சொல்லுங்க. அந்த உதாரணம் தான் நமக்கும். வறுமையில பிறந்தா வறுமையில வாழ்றது அவசியம் இல்லை. நோய் வந்துச்சுன்னா அந்த நோயை அடிக்க வாழ்றது அவசியம் இல்லை. எப்பேற்பட்ட வறுமையும் எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நான் வெளியே வருவேன். என் எதிர்காலத்தை சிறப்பாக என்னால் வாழ முடியும். எனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு, அந்த எதிர்காலம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், நான் முழுமையாக வாழ்வேன் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் நினைக்க வேண்டிய பருவ காலம் இது. குறிப்பாக நம் வீட்டு பிள்ளைகளுக்கு கோடை விடுமுறை விடக்கூடிய இந்த நாட்களில் நம் பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய நாட்கள். அரசாங்கமும் தனியார் பள்ளிக்கூடமும் நம் பிள்ளைகளுக்கு விடுமுறை தந்து விட்டார்கள், அவங்க சரியாயிட்டாங்க. நாம நெருக்கடிக்கான ஆயிட்டோம். நம்ம பிள்ளைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கணும். எத்தனையோ பிள்ளைங்க கோடை விடுமுறையில கொஞ்ச நேரம் குடிக்கலாம், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்குன்னு சொல்லி கடல் பக்கம் போறவங்க, ஆற்று பக்கம் போறவங்க, கிணத்து பக்கம் போறவங்க, அல்லது வாகனம் எடுத்து சாகசத்துல போறவங்க எல்லாம் திரும்ப வீட்டுக்கு மையத்தான் வாழலாம். இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு ஒரு கனவு இருக்கு. என் பிள்ளையை டாக்டராக வேண்டும், என் பிள்ளையை வக்கீலாக ஆக்க வேண்டும், என் பிள்ளையை ஒரு இன்ஜினியராக ஆக்க வேண்டும், என் பிள்ளை இந்த மகளாவுக்கு ஒரு இமாமாக ஆக்க வேண்டும், ஒரு ஹாஃபியாக மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு எதிர்காலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பல ஆற்றல் ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கு. அதை விளங்கி உணர்ந்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் தன் எதிர்காலத்தை நிலைத்திருக்க, தன் எதிர்காலத்தை அழைத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆக்கும் சரியத்தை அதிகம் என்ன சொல்லுகிறது? அதை செவிதாக்கி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் கடைசி முடிவரை இந்த உலகத்தில் நாம் இருக்கலாம், நம்மால் நிற்க முடியும் என்பதற்கு எத்தனையோ வரலாறுகள் இஸ்லாத்திலே காலம் கிடைக்கிறது. நவீன காலங்களில் நாம் எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். மசுவால் இன்றைக்கு ஒரு குடும்பம் அனாதையாக இருக்கிறது. மாசுவால் இன்றைக்கு ஒரு குடும்பம் அனாதையாக இருக்கிறது. சூழ்வால் இன்றைக்கு ஒரு குடும்பம் அனாதையாக இருக்கிறது. வட்டிக்கு வாங்கி வாங்கி இன்றைக்கு ஒரு குடும்பம் நடுத்தரவே வந்துருச்சு. இப்படி எல்லா தவறும் தன் சுய லாபத்துக்காக செய்யக்கூடிய முஸ்லிம்கள் சிலர் தன் குடும்பத்தையோ தன் பிள்ளைகளையோ தங்களுடைய பொறுப்புகளையோ உணர்வதே கிடையாது. அவர்களுக்கு என்ன, தனக்கு இன்பம் கிடைத்தால் போதும், சுகம் கிடைத்தால் போதும் என்று அன்றைக்கு ஒரு தினம் அவர் அனுபவிக்கும் சுகம் வாழ்நாள் முழுக்க எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்ப தயம் இல்லாவிட்டால் ஒரு நாள் ஒருவர் அரிசி பருப்பு வாங்கி தரலாம், வாழ்நாள் முழுக்க வாங்கி தரக்கூடிய இல்லாமல் போய்விட்டார். ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு ஒரு வேதனை என்றால் அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஆறுதல் சொல்லலாம். வாழ்நாள் முழுக்க ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் பக்கத்தில் இல்லாமல் போனால் அது எவ்வளவு பெரிய வேதனை. இதையெல்லாம் மையமாக வைத்துதான் அல்லாஹ் பேசுகிறான். யார் மனிதர்களை தன்னுடைய எதிர்காலத்துக்காக பாடுபடுகிறார்களோ, தன்னுடைய எதிர்காலத்துக்காக யார் உழைக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார்கள். அன்பானவர்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்